வணக்கம் மாஸ்டர்ஸ். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள். அதில் 5வது ஆன்மீக மாத்திரையான சைவ உணவு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இயல்பாகவே சைவ உணவை உட்கொள்ளும் விலங்குகளின் உடலமைப்போடு மனித உடலமைப்பை ஒப்பிட்டு பார்த்தால் கீழ்கண்ட விஷயங்கள் புலப்படும். முதலாவதாக, நமது பல் வரிசையில் கோரை பற்கள் இல்லாமை மற்றும் காட்டு விலங்கினங்களைப் போல் கூரிய நகங்கள் இல்லாமை. இரண்டாவதாக, நமது ஜீரண உறுப்புகளின் அமைப்புத்தன்மை மிகவும் நீண்டு சைவ உணவு ஜீவராசிகளை ஒத்தே அமைந்திருப்பது. சாஸ்திரங்களின்படி உடல் அமைப்பை கருத்தில் கொண்டு தரும் விவரங்கள். உண்மையில் பெரும் பெருமைக்குரிய ஆன்மீக சாஸ்திர வித்தகர்கள் அனைவரும் சொன்னதும் சைவ உணவே. அஹிம்சோ பரமோ தர்மஹா என்னும் புத்தரின் போதனைகள், ஜீவ இம்சை மகா பாவம் என்னும் காந்திஜியின் அறிவுரைகள் நமக்கு தெரியாதவை அல்ல. வாழ்க்கையில் என்றும் சிலவற்றை பெற வேண்டும் என்றால் சிலவற்றை இழக்க வேண்டும். நாம் இறைவனை நமக்குள் பிரதிஷ்டை செய்து கொள்வோம் என்ற உயர்ந்த எண்ணம், அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்று இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த உன்னதமான சூழ்நிலையை நம் வாழ்வில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவற்றுள் முதன்மையானது இம்சையை அறவே தவிர்க்க வேண்டும். முட்டை உட்பட அனைத்து வகை விலங்கினங்களை கொல்வதை கண்டிப்பாக முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். பொதுவாக நாம் இறந்த உடல்களை இடுகாட்டில் புதைத்து வைப்போம். அப்படி இருக்கையில் தேவாலயம் போன்ற நம் சரீரத்திற்குள் அவற்றை அனுப்பி நமது வயிற்றிலேயே இடுகாட்டை அமைத்து ஆரோக்கியம் வேண்டுமென்றால் எப்படி எங்கிருந்து வரும்? அதனால் எப்படிப்பட்ட மருந்துகளை உபயோகித்து வந்தாலும் நோயாளிகள் ஆனாலும் தமது நோய்கள் குணமடைந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடனே சைவ உணவிற்கு மாறியாக வேண்டும். சர்க்கரை நோய், உயர்ந்த இரத்த அழுத்த நோய் இவற்றுடன் வாழ்நாள் முழுவதும் உண்ணும் உணவில் உப்பில்லாமல் இனிப்பில்லாமல் சப்பென்று ஒரு வாழ்க்கையை கடத்துவதை விட புலால் உண்பதை விட்டுவிட்டால் தியான பயிற்சிகளின் மூலம் வெகு விரைவிலேயே நோய் பூரண குணமடைந்து சைவ உணவிலேயே அறுசுவைகளையும் சுவைக்கலாம். ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கும் உயிரை வதம் செய்து உண்மதனால் அதன் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமல்லாமல் கெட்ட காரியம் செய்தவர்கள் ஆவோம். இதையெல்லாம் மீண்டும் நாம் அனுபவிக்க நேரிடும். கொன்றால் கொல்லப்படுவோம் என்பதே சூத்திரம். லிண்டா குட்மேன் என்கின்ற ஆன்மீக சாஸ்திர வித்தகர் வாக்கியங்களின்படி மனிதன் முதலில் அசைவ உணவிலிருந்து சைவ உணவிற்கு மாற வேண்டும். பிறகு சைவ உணவிலிருந்து காய்கனிகளை மட்டுமே உண்ண வேண்டும். அதன் பின் சுவாசத்தை மட்டுமே ஆகாரமாக கொண்டு வாழ்வதே உண்மையான வாழ்க்கை முறை என்று அழுத்தமாக கூறியுள்ளார். அநேகம் பேர் நன்றாக தியானம் செய்து சிறந்த பலன்களை அடைந்து சரியான வழிநடத்துதல் இன்மையால் வீட்டில் உறவினர்களின் வற்புறுத்தலினால் மீண்டும் அசைவ உணவு உட்கொள்கின்றனர். முன்பு இருந்ததை விட வெகுவாகவே குறைத்து விட்டோம் என்று மாதம் ஒருமுறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒருமுறை இப்படிப்பட்ட பேச்சுகள் நம்மை அன்பு வழி பாதையில் செல்ல விடாது. ஒரு குடம் பாலில் ஒரு துளி தயிர் விட்டால் பால் தன் தன்மையை இழக்கிறது. இருட்டாக இருக்கும் ஓரிடத்தில் வெளிச்சம் வர சிறு ஊசி முனை அளவு துவாரமே போதும். அதனால் பரிபூரணமாக சைவ உணவின் பால் இருந்தால் மட்டுமே நாம் அகிம்சையை புரிந்து கொண்டு கடைபிடிப்பது ஆகும். நம் நாக்கின் ருசிகளுக்காக கொல்லப்படும் ஒவ்வொரு ஜீவனும் நம் கெட்ட காரியங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே இருக்கும். அசைவ உணவை நிறுத்திவிட்டேன், ஆனால் விருந்துகளில் தவிர்க்க முடியவில்லை என்று சிலர் பொதுவாக சொல்ல கேள்விப்படுவோம். உண்மையில் சக ஜீவராசியை நேசிப்பதை விடுத்து அவற்றை கொன்று அதன் மாமிசத்தை உண்பதை விருந்து என்பார்களா? உண்மையில் இது ஒரு விருந்தே ஆகாது, கெட்ட காரியங்களை உறுதிப்படுத்துவது ஆகும். அத்தகைய விருந்துகளில் நாம் பங்கேற்பது தவறு. பங்கேற்றோ அறியாமையில் கண்மூடி கிடப்போர் சொல்லை அனுசரித்தோ நாம் சைவ உணவு விரதத்தை முறித்து கொள்வது மிக தவறு. இவ்வாறே ஒரு சிலர் அரைகுறை ஞானத்தில் மனதை கொன்று பலவந்தமாக அசைவ உணவை கடைபிடித்தல் சரியன்று. என் மனதிற்கு தோன்றும் பொழுது விட்டுவிடுவேன் என்று அசைவம் உட்கொள்வதை தொடர்கின்றனர்.
ஒருமுறை தவறென்று அறிந்த பின் உடனே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சட்டவிரோதமான செயல் என அறிந்தவுடன் அச்செயலை விட்டு விடுவோம் அல்லவா? அவ்வாறு இல்லாமல் சட்டத்தில் மாட்டிக்கொண்டு தண்டிக்கப்படும் பொழுது விட்டு விடுகிறேன் என்றால் அது புத்திசாலி இலக்கணம் ஆகாது. மனதின் வழியில் வாழ்க்கையை நடத்துபவனுக்கு வாழ்க்கையில் என்றும் துக்கமே. நல்லது என்பது மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் கடைபிடித்து வந்தால் நாளடைவில் தின்ன தின்ன வேம்பும் இனிக்கும் என்பது போல் வழக்கத்திற்கு வந்துவிடும். அதே மனதால், வாக்கால், செயலால், அதாவது மனசா வாச்சா கர்மனா என்பது நம்முள் அகிம்சை என்பது நம்முள் அடங்கிய நிலை ஆகும். மனதிற்கு தோன்றும் வரை கெட்ட காரியங்கள் சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் செய்து பாவ வினைகளை பெருக்கிக் கொண்டால் அதற்கு நாமே பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். நம் பாவ வினைகளே நமக்கு வரும் வியாதிகள். சோல் ஸ்கேனிங். முதலாவதாக, ஜீவராசிகளை துன்புறுத்துவதனால் எவ்வளவு பேர் அந்த பாவ வினையில் பங்கேற்பார்கள் என்றால், ஆதரிப்பவன், கொல்பவன், உறுப்புகளை வெட்டுபவன், விற்பவன், வாங்குபவன், சமைப்பவன், பரிமாறுபவன் மற்றும் தின்பவன். மனும் ஸ்மிருதி. இரண்டாவதாக, இம்சா சோடோ அம்சா பகட்டோ பத்ரிஜி. மூன்றாவதாக, அல்லாஹ் மாமிசத்தையும் இரத்தத்தையும் விரும்ப மாட்டார். குரான். நான்காவதாக, எந்த ஜீவராசியையும் கொல்லும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட். ஐந்தாவதாக, பறவைகளை கொன்று சமைத்து தின்பவன் உலக சண்டாளன். யோகி வேமனா. ஆறாவதாக, ஜீவராசிகளை கொன்று ஜீவராசிகளுக்கு பரிமாறினால் பாவத்தில் சிக்கிக் கொள்வாய். வீர பிரம்மேந்திர சுவாமி. ஏழாவதாக, ஜீவராசியை கொல்பவன், விற்பவன், சமைப்பவன், தின்று அனுபவிப்பவன் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. காந்திஜி. எனவே அசைவ உணவை அறவே விடுத்து சைவ உணவிற்கு மாறி ஆன்மீக வாழ்வில் ஒருபடி உயர முயல்வோம்.